இந்த இடத்துல நடக்கக்கூட முடியல. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம காட்டு மூட்டு மேலே, சின்ன உடம்பம் காட்டு மூட்டு மேலே வெறும் ஊறப்பட்ட மூட்டையாக இருக்குது. ஸோ இது இங்கே மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சுற்றி வெறும் மூட்டையாக தான் போட்டு வச்சுருக்காங்க. இது யார் இப்போ புதுசாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம். ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து மாட்டோட எலும்பு தான். மாட்டோட எலும்பு, குடல், சாரி எல்லாமே இருக்குது. இது யார் போடுறாங்கன்றதும் தெரியல. இது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக நாத்தத்தை கொடுத்துட்டு இருக்குது. பாதி தூரம் நடக்க முடியல. இது வரைக்கும் இந்த மாதிரி நானும் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது இல்லைங்களா. ஃபுல்லாகவே வந்து வெறும் மாட்டோட எலும்பு, மாட்டோட கொழுப்பு இதெல்லாம் தான். அதுவும் மூட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு, காட்டு மூட்டு நம்ம கோயில் இருக்குல்ல, கோயிலுக்கு பக்கத்து சந்தில் இருக்கிற மாதிரி தான் ஓகேங்களா. கோயில் பக்கத்துலேயே தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாய் சாட்டுன்னு இருக்குது. வெறும் இந்த இடம் மட்டும் இல்லை. ஸோ இடம் தெரியாதவங்களுக்கும் முழுசாக காட்டிடுறேன். இதை பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். ஃபுல்லாகவே வழி நெடுக்க போட்டு வச்சுருக்காங்க முடியாவே. ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க. கப்பாவும் இருக்குது. இந்த இடத்தாண்ட ஆக்சுவலாக வந்து இப்படியே பண்ண எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் உள்ளே கொட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. இதுவே வந்து தடுக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாருக்கும் பணிவாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க கொஞ்சோண்டு. நன்றி.